வணக்கம் நண்பர்களே. நிறைய கருத்து கணிப்புகளை நீங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கருத்து கணிப்புகள் கடந்த ஒரு 3 வாரங்களில் வெளியாகிடுச்சு. 20 கருத்து கணிப்புகள். அதுல பிரபலமான பத்திரிகைகள் வெளியிட்டது. அதே போல இந்த கருத்து கணிப்பு நடத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிற நிறுவனங்கள் நடத்தினது. இப்படி பல கணிப்புகள் வெளியாகி இருக்கு. அதுல அண்மையில ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்பு நிஜமானதா, நிஜமா நடக்குமா, இது 100% சரியா, இதெல்லாம் அப்புறம் இன்னொன்று, கருத்து கணிப்பை பெரும்பாலும் நம்புறதே கிடையாது. ஏன்னா இவர்கள் எடுக்கிறது உண்மையிலே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இருக்குல்ல, ரிசர்ச் மெத்தடாலஜி. இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அடிப்படையில் 100% எடுக்கிறாங்களான்னா அது அப்படி நடத்துறது இல்லை. பெரும்பாலும் என்னன்னா, ஒரு ஏரியாவுக்கு போக வேண்டியது, ஒரு 4 பேர் பிடிக்க வேண்டியது, ஒரு 4 சாம்பிள் கலெக்ட் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதில் எது மெஜாரிட்டி இருக்குது அதை வச்சுட்டு அவங்களுக்கு இத்தனை % வாக்கு இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற பாமரத்தனமான கருத்து கணிப்பு தான் இப்போ வரைக்கும் பெரும்பாலும் செய்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ இந்த சி ஓட்டர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய இந்த மாதிரியான சிலர் சி ஓட்டர்ஸ்லேயே டூப்ளிகேட் வேறு இருக்குது. அதில் ஒரிஜினலான சி ஓட்டர்ஸு, இப்போ இந்தியா டுடே, என்டிடிவி, இவங்கெல்லாம் சில கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. அவங்க பெரும்பாலும் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி வெளியிடுறதா சொல்கிறாங்க. அதில் இப்போ என்டிடிவி கருத்து கணிப்புன்னு ஒன்றை தூக்கிட்டு சுற்றுறாங்க. அது ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வெளியே வந்த பிறகு பார்த்துக்கலாம். அண்மையில் ஒரு கருத்து கணிப்பு நான் பார்த்தேன். அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, 234 தொகுதிக்கும் அவங்க போயிட்டு சர்வே எடுத்திருக்காங்க, சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் மெத்தடாலஜி படி அவங்க அதை அனலைஸ் பண்ணி அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் திமுகவுக்கு 178 இடம், திமுக பிளஸ் கூட்டணிகளுக்கு 178 இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 56 இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மாவட்ட வாரியாக எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஒரே ஒரு தொகுதி தவிர மீதி அத்தனையும் திமுக கிளீன் ஸ்வீப் பண்ணுது அப்படிங்கிறது அவங்க கணிப்பில் வெளியான தகவல். இதில் வட மாவட்டங்கள், அதே போல் கொங்கு மண்டலம், இதில் மட்டும் சில தொகுதிகள் திமுக கூட்டணியிலிருந்து மிஸ் ஆகுதுங்கிறது மட்டும்தான் அதில் ஒரு கவனிக்கத்தக்கது. மற்றபடி பெரும்பாலும், அதாவது இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுச்சோ அதைத்தான் இதுவும் சொல்லுது. இப்போ அந்த எண்ணிக்கை இருக்கு பாருங்க, இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 234 வந்துடுது. இந்த 234 யாருக்கு வருதுன்னா திமுக, அதிமுக. இது அப்படியே உல்டாவாகி அதிமுக திமுகன்னு வந்தா கூட நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 234 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட இந்த தவிட்டு தற்குறி கழகத்தை சேர்ந்த இந்த ஃப்ராடு பசங்க ஒருத்த கூட ஜெயிக்கல, ஒருத்த கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. எனக்கு இதுல திமுக அதிக இடம், அதிமுக குறைந்த இடம், அந்த கவலையே எனக்கு இல்லை. ஒருவேளை இந்த கருத்து கணிப்புல அதிமுக 178 இடம், திமுகவுக்கு வெறும் 56 இடம் வந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு தேவை என்னன்னா, இந்த ஃப்ராடு பையன், இவனை மாதிரி மொள்ள மாதிரி எவனுமே கிடையாது. இந்த பயலுங்க ஒருத்த கூட ஜெயிக்க கூடாது. அவர்கள் டெபாசிட் கட்டுத்தொகை கூட அவங்க வாங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். இந்த கடைசியா கிடைச்ச அந்த சர்வே பார்க்கும்போது மனசு ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது. குறிப்பா சென்னையில 16 தொகுதிகள், இந்த 16 தொகுதிகளையும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்குது. அதே போல திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களிலும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக ஜெயிக்குது. திருச்சிராப்பள்ளியில் ரொம்ப முக்கியமானது, திருச்சிராப்பள்ளியில் 10 தொகுதிகள், அந்த 10 தொகுதிகளையும் திமுக ஜெயிக்குது, திமுக வெற்றி பெறுது. இந்த கணிப்பில் நான் ரொம்ப நிறைவா உணர்ந்தது எதுன்னா, இந்த 2 மாவட்டத்திலையும் திமுக கிளீன் ஸ்வீப். அதிமுகவே கிளீன் ஸ்வீப்பா கூட இருக்கலாம். இப்ப பெரம்பூர், திருச்சி கிழக்கு, இது 2 எங்க வருது? சென்னையிலயும் திருச்சிராப்பள்ளியிலையும். அங்க கிளீன் ஸ்வீப் திமுக. அதிமுக கூட இடம் இல்லை. எங்கடா போன விஜயா? விஜய்க்கு என்னாச்சு? விஜயனுடைய தொகுதியில விஜய் ஜெயிச்சிருவான், 2 தொகுதியில விஜய் ஜெயிச்சிருவான், மாசம் ஒரு வாட்டி தரிசனம் கொடுப்பான். அப்புறம் முக்கியமான வேட்பாளர்கள் 4 பேர், அந்த 4 பேரும் ஜெயிச்சிருவாங்க. யாரு? ஆதவ அர்ஜுனா, ஜெயசிடி பிரபாகரன்,
இப்படி இன்னும் ஒரு சிலர் 4 வேட்பாளர்கள். மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாத்திலுமே வந்து அது ஜோசியம் வர்றதுல இந்த ஜோசியக்காரன் சொல்றான் 60 தொகுதியில தாவேக்கா ஜெயிச்சிடும். இதை நம்பி வந்து பல பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி ஜோசியக்காரனே சொல்றான் அவ்வளோ வந்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கெல்லாம் சரியான ஒரு பதில் எதுன்னா இந்த கடைசியாக வெளிவந்த இந்த கருத்து கணிப்பு தான். இதை மட்டும் நீ நம்பிடுவியா, இது மட்டும் உண்மையா இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை, நிஜமான கள நிலவரம் என்ன? போட்டிங்கிறது யாருக்கு? திமுகவுக்கும் அதிமுக இடையில் தான் போட்டியே தவிர இந்த தற்குறி பசங்க ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த களத்துல குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதற்காக வந்து அவங்க பெரிய ஆளு, இவனுக்கு ஓஹோ குறுக்க மறுக்க போறதுனாலே வந்து இவனுக்கு ஒரு பெரிய இமேஜ் வந்துருச்சு, இவன் ஜெயிச்சிருவான், இவனுக்கு வந்து கண்டிப்பா இந்த தொகுதியில வந்து அந்த சீட்டு கிடைச்சிடும், இப்படி எல்லாம் வந்து ஒரு மூடத்தனமான நம்பிக்கை சிலருக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த தற்கொலை கூட்டத்தை பார்த்த உடனே வந்து அப்படி ஒரு நம்பிக்கை பல பேருக்கு. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைன்னா இவன் நத்திங் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இந்த கணிப்புகள் மெய்யாக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவனுடைய பரப்புரை கூட்டங்கள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்படுது. காரணம் வந்து என்ன சொல்றான்னா, தேர்தல் ஆணையம் கடைசி நேரத்தில் காலதாமதமாக அனுமதி கொடுத்து எங்களை அங்கே போக விடாம பண்ணுது. ஏண்டா ஏண்டா ஃப்ராடு, நீ தானே சொன்ன இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் எங்களை முடக்குது, எங்களை தடுக்குது, எங்களை எங்கேயும் போக விடாம பண்ணுது, அனுமதி தரமாட்டேங்குது, நீ தானே சொன்ன. தேர்தல் ஆணையம் வந்துருச்சுன்னா முழு கட்டுப்பாட்டு தமிழ்நாடு முழுக்க அவங்க கட்டுப்பாட்டு போயிடும், போலீஸே அவங்க கட்டுப்பாட்டு போயிடும், அவங்க வச்சதுதான் சட்டம், அங்க வந்து நமக்கு எந்த தடையும் கிடையாது, நாங்க என்ன மாதிரி புடுங்க போறோம் பாருன்னு சொன்னது நீ தானே. இப்ப தேர்தல் ஆணையத்தை திட்டு பார்ப்போம். தேர்தல் ஆணையம் தான் உனக்கு எல்லாத்துக்கும் அனுமதி மறுக்குது, என்னுடைய தோல்விக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு சொல்ல போறியா? நீ ஆட தெரியாதவனுக்கு மேடை சரியில்லைன்னு சொல்லிட்டு குறை சொன்ன மாதிரி உனக்கு வக்கு இல்லை, உனக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண உனக்கு துப்பு இல்லை, உன் உடம்பு அதுக்கு இடம் கொடுக்கல, உன் சோம்பேறித்தனம் உன்னை வந்து பனையூரை விட்டு போக விடாம தடுக்குது. ஆனா யார் மீதாவது பழி போடணும், யார் மீதாவது குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கணும். உனக்கு கடைசி நேரத்துல கொடுத்தாலும் போய் அங்க போய் பரப்புரை செய்வதற்கு ஏத்த மாதிரி நீ தயாரா இருக்கணும். ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்கிற, சரி இப்போ நீ கடலூர்ல பர்மிஷன் கேட்கிற, கடலூர்ல பர்மிஷன் கடைசி நேரத்துல கொடுக்குறாங்கன்னு சொல்ற, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? பாண்டிச்சேரியில போய் தங்கி இருக்கணும்ல. அங்கிருந்து டக்குன்னு போயிட்டு அவங்க சொன்ன நேரத்துல பிரச்சாரம் பண்ணிட்ட, உண்மையிலே உனக்கு பிரச்சாரம் பண்ற இன்ட்ரெஸ்ட், பிரச்சாரம் பண்ற நோக்கம் இருந்தா நீ அதை செஞ்சிருப்ப. ஆனா உனக்கு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எப்பப்பா எந்த ஊருக்கு போனாலும் கடைசியில் 6 மணிக்குள்ள பனையூர்ல வந்து படுத்துக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணணும். ஏன்னா முடியாது, எந்திரிக்க முடியாது. திரும்ப அடுத்த நாள் கேட்ப, திரும்ப இங்க பனையூர்ல இருந்து தான் போவேன், அதுவும் தனி விமானம் இறங்குற மாதிரி இடம் தான் வேணும். இப்ப தருமபுரியில பரப்புரைக்கு அனுமதி கொடுக்குறாங்க, ஆனா கண்டிஷன் என்ன? ஹெலிகாப்டர் இறங்க அங்க இடம் இல்லைங்கன்னா ஹெலிகாப்டர் பயணம் முடியாது, சாலை வழியா தான் நீ வரணும். அங்க ரோடு ஷோ எல்லாம் பண்ணக்கூடாது, மூடிட்டு வந்து பேசிட்டு ஜனங்கிட்ட பேசிட்டு போற வழியை பாரு அப்படின்னு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்குது நிபந்தனையோட. இந்த மயிராண்டி உடனே ஹெலிகாப்டர்ல போய் இறங்கினா தான் என்னால பரப்புரை பண்ண முடியும், ரோடு ஷோ தான் போவேன், ஏன்னா எனக்கு பேச துப்பு இல்லை, பேச தெரியாது, பேச வராது, எனக்கு பேசினா இந்த திமுக திட்டுறது தவிர வேற ஒரு மயிரும் தெரியாது, அதனால பிரச்சாரத்தை ரத்து பண்றான். ஹெலிகாப்டர் இறங்க அனுமதி இல்லைன்னு உடனே பிரச்சாரத்தை ரத்து பண்றான். வீடு வீட போய் ஓட்டு கேட்பன்னு முதல் நாள் சொல்றான், அடுத்த நாள் வந்து அதை ரத்து பண்றான். வீடு வீட போய் கேட்கறதுக்கு என்ன கேடு? அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்களே, போக வேண்டியது தானே. இப்படி அதாவது கடைசி நேரம் இன்னும் 3-4 நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 4 நாட்களில் அவங்க வந்து அனல் பறக்குது பிரச்சாரம். ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து இங்க தமிழ்நாட்டுல தங்கி இருக்கு. இப்போ பிரதமர் மோடி வராரு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வராரு, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்துட்டாரு, இன்னும் இந்தியாவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவ்வளவு பேர் வராங்க. தேஜஸ்வி யாதவ், அந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால், அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் முகாமிட்டு அடுத்தடுத்து தேர்தல் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிக்க நேரம் இல்லை. ஒவ்வொருத்தப்ப 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சித்தாந்த ரீதியாக முரண்பாடுகள் இருக்கலாம், நமக்கு அவங்கள பிடிக்காமே இருக்கலாம். ஆனால் பிரதமர் மோடிக்கு என்ன வயசு? 75+. 75+ வயதுள்ள மோடி திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றார். தொகுதியோ ஒவ்வொரு ஏரியா, அதாவது பாண்டிச்சேரியா, அதுக்கு அடுத்து கன்னியாகுமரியா, அதுக்கு அடுத்து
கோயம்புத்தூர், இப்படி மண்டல வாரியா வந்து அவர் கவர் பண்ணணும்னு நினைக்கிறார். இந்த தேர்தலுக்கு முன்ன தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மண்டலங்களிலும் நம்ம பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறார். ராகுல் காந்தி தாமதமா வந்தாலும் ஒரே நாளில் எவ்வளவு முடியுமோ அத்தனை தொகுதிகளையும் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு வந்து அவர் எதிர்பார்க்கிறார். இப்படி பல தடங்கல்கள், எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்க வயதுன்னு என்ன ரீசன் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாம அத்தனை பேருமே வந்து சுற்றி சுழன்று பரப்புரை செய்கிறாங்க. நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேட்கவே வேணாம். அவர் எப்போ எந்த பகுதியில் நின்று பேசுறாரு, எப்போ பிரச்சாரம் பண்றாரு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு பயணம் பண்றாரு. இத்தனைக்கும் அவர் தனி விமானத்தில் போறதில்ல, ஹெலிகாப்டரில் போறதில்ல, மேக்சிமம் சாலை வழியாக தான் போறாரு. பிரச்சாரங்களை சக்சஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கிறாரு. உதவி ஸ்டாலின் அல்லது எடப்பாடி பழனிசாமி இன்னும் எல்லோருமே வந்து பம்பரமாக சுற்றி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பன்னாடம் மட்டும்தான் தொடர்ச்சியாக பரப்புரையை கேன்சல் பண்ணுறதோட பழிய போடுறதுல மும்முரமாக இருக்கான். பரப்புரையை ரத்து பண்ணுறது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா முழுக்க முழுக்க அவனுக்கு தன்னுடைய தோல்வி தெரியுது. தோக்கிற நம்ம எதுக்குடா சும்மா போய் பிரச்சாரம் பண்ணோம், உடம்ப வருத்திக்கணும், நம்ம தான் அடுத்த பிளான் என்னன்னு போட்டு வச்சுட்டோமே, நம்ம அதுக்கு அதை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை அவன் பார்க்குறான். ஆனால் பழி சொல்கிறதுல மட்டும் அவனுக்கு வந்து நாக்கு கூச மாட்டேங்குது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தன்னுடைய தவறு இது அப்படின்னு முழுசாக தெரிந்தும் கூட வந்து பழியை தூக்கி தேர்தல் ஆணையம் மீதோ அல்லது மற்றவர்கள் மீது, காவல்துறை மீது இப்படி வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய், நான் ஜீரோன்னு தான் சொல்கிறேன், ஜீரோலேருந்து ஒரு தொகுதி இவ்வளோத்தான் வந்து அவனுடைய எய்ம்னு சொன்னால், இப்போ சொல்கிற இந்த தேர்தலை பொறுத்தவரை 2026 தேர்தலை பொறுத்தவரை விஜய் மிகப்பெரிய ஒரு பூஜ்ஜியம். இதோடு வந்து அவனது அரசியல் வாழ்வுங்கிறது அஸ்தமிக்க போது. இந்த தேர்தலுக்கு பிறகு அரசியலை பற்றியோ தேர்தலை பற்றியோ முதல்வர் நாற்காலியை பற்றிய கனவு கூட காண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு விஜய் தள்ளப்படுவார். அதை இப்போது வருகிற, அதாவது தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பு வருகிற அத்தனை சர்வேக்களும் உறுதிப்படுத்துகின்றன.